இந்த எபிசோட ஆரம்பத்துல நம்ம ஹீரோ அப்படியே காலையில எந்திரிச்சு வர்றாப்ல. அப்படி வர்றப்ப பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஹீரோயினியும் வில்லனும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அப்படியே பார்த்து சாக்காகிறாப்ல. என்னடா இவன் இது வரைக்கும் ஹோட்டலுக்கு விட்டு தான் வந்துகிட்டு இருந்தான், இப்ப என்னடானா இங்கேயே வந்துட்டானே அப்படின்னு ஒரு மாதிரியா கடுப்புல தான் வர்றாப்ல. அப்படி வந்தவர் அப்படியே மெதுவா வந்து உட்கார்றாப்ல. அப்புறம் என்னம்மா என்ன விஷயம் திடீர்னு இங்க வந்திருக்கீங்க, மிஸ்டர் யோன் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பேசிட்டு என்ன விஷயம் அப்படின்றப்ப அப்பதான் சொல்றாங்க, இல்ல ஆக்சுவலி வந்துட்டு எங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் ஓகே ஆயிருக்குது, மிஸ்டர் ஹேர்மேன் வந்து ஓகே பண்ணிருக்காரு, சோ அதை பத்தி நாங்க டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு, அதனால வந்து பார்த்து பேசிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இங்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ஹோட்டலுக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்றப்ப பரவாயில்ல இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க இங்கே வந்து டிஸ்கஸ் பண்ணுங்க, சரி என்ன விஷயம் சொல்லுங்க, நான் வந்து இது பண்ணிக்கிறேன், ஏன்னா லா டிபார்ட்மெண்ட்டை நீங்க சொல்லி தானே ஆகணும் அப்படின்றப்ப, ஏன்னா அந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் லா டிபார்ட்மெண்ட்டோட ஹெட் நம்ம ஹீரோ தான், ஸோ அவருக்கு தெரியாம எந்த விஷயத்தையும் அவங்க பண்ணவும் முடியாது. ஆனா இவர் என்ன பண்ணிடுறாருன்னா வில்லன் வந்துட்டு இல்ல நாங்க ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட வருவோம், அடுத்த ஸ்டெப் தான் அது, அதுக்குள்ளானதை பார்ப்போம், இப்போ வெறும் நாங்க சிஓ இருக்க நாங்க ரெண்டு பேர் மட்டும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றாங்க. ஓகே பண்ணிக்கோங்க அப்படின்றப்ப ஹீரோயினி டக்குன்னு ஓகே காஃபி சாப்பிட்றியா யோன்னு கேட்கிறப்ப நம்ம ஹீரோவும் நான் சாப்பிட்றேனே அப்படின்றாப்ல. ஆனா நீங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி காஃபி சாப்பிட மாட்டீங்களே, சாப்பிட்டு முடிச்சுட்டு காஃபி சாப்பிடுவீங்க அப்படின்னு ஹீரோ அப்படியே ஒரு மாதிரியா யோசிக்கிறப்பல, ஐயோ கரெக்டா கேட்கிறாளே என்னடா பண்றது அப்படின்ட்டு பரவாயில்ல இன்னைக்கு குடிக்கலாம்னு நினைக்கிறேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி அப்படியே காஃபி எடுக்க போயிடுறாங்க. நம்மள மாதிரி மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து ஒரு சில விஷயத்தை பேசும்போது ரொம்ப கோவப்படுவோம். ஆனா இந்த பணக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எடுத்தவங்க ஒருத்தன் கோவப்பட மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையுமே சிரிச்சுக்கிட்டே பேசுவாங்க, சிரிச்சுக்கிட்டே சொல்லுவானுங்க. அந்த மாதிரி இங்க ஹீரோ கிட்ட நம்ம வில்லன் பேசுறப்ப அந்த மாதிரி தான் சொல்லுவாப்ல. ஹீரோவும் என்ன உண்மையிலே நீ காஃபி குடிக்க போறியா, நான் ஆக்சுவலி வந்து வெறும் வயிற்றுல குடிச்சா அது பாய்சன் ஆக கூட வாய்ப்பு இருக்குது, அதனால நிறைய ப்ராப்ளம்லாம் வரும் அப்படின்றப்ப இல்ல எனக்கு அப்படி குடிச்சுதான் பழக்கம் அப்படின்றப்பல, ஆக்சுவலி சொல்ல போனா இப்பெல்லாம் எனக்கு உன்னை பார்த்தா ரொம்ப ஜெலஸ் ஆகுதுடா, ரொம்ப பொறாமையா இருக்கு அப்படின்றப்பல, ஏன் அப்படின்றப்ப ஆமா இவ்வளவு அழகான பொண்டாட்டி, இவ்வளவு அழகான வாழ்க்கை உனக்கு அமைஞ்சிருக்கு, நாங்க ரெண்டு பேர் காலேஜ் படிச்ச காலத்துல அவளுக்கு எந்த உதவியா இருந்தாலும் நான் தான் அவளுக்கு செய்வேன், ஆனா இப்ப நீ வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையுமே உன்கிட்ட தான் கேட்கிறா, சோ நீ தான் செய்யற மாதிரி இருக்கு, அதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு கொஞ்சம் பொறாமையா தான் இருக்குது, ஆனா இது ரொம்ப நாளைக்கு நீடிக்க போறது இல்ல. ஆக்சுவலி என்னுடைய மிகப்பெரிய நம்பிக்கையே நீதான், நீ முட்டாள்தனமா செய்யற விஷயங்கள் எல்லாமே எனக்கு சாதகமா அமையும், அதனால கண்டிப்பா என்னைக்கு இருந்தாலும் என்கிட்ட வருவா, வராம இருக்க போறது இல்ல அப்படின்னு இவர் அப்படியே பாக்குறாரு. என்னடா இவன் திடீர்னு லூஸ் மாதிரி பேசுறானே அப்படின்னு, அதாவது உன் பொண்டாட்டியே நான் கரெக்ட் பண்ணி காட்டுறேங்கிறத சொல்லாம சொல்றான் அந்த கிறுக்கு பையன், வேற ஒண்ணும் கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹீரோவும் பெருசா எதுவும் சொல்லல அப்படின்னு சிரிச்சுட்டே போறாப்ல. ஹீரோ நேரா ஹீரோயிட்ட வர்றாங்க. வந்தோடனே இதுதான் உனக்கா அப்படின்னு, ஆமா டக்குன்னு அந்த காஃபியை வாங்கி வச்சு ஆக்சுவலி உன்ட்ட ஒன்னு கேட்கணும், கேளுங்க, ஒன்னும் இல்ல, நான் ஒரு தடவை உன்னுடைய முடிய தொட்டப்ப நீ கோவப்பட்ட, உன்னுடைய ஹேர்ஸ்டைல் கலையுதுன்னு, ஆனா எவனா ஒருத்தன் உன்னோட முடிய தொடுறான், ஏன் நீ கோவப்படவே இல்லை அப்படின்றப்ப எனக்கு புரியல, நீங்க புரியுற மாதிரி சொல்லுங்க அப்படின்றப்ப, ஆமா அந்த யோன் பையன் நேத்து மால்ல உன் முடிய தொட்டு பேசுறான், ஆனா நீ என்னடா சிரிச்சுக்கிட்டு இருக்க, ஏன் அவன் மேல நீ கோவப்படல, இவன் மட்டும் இல்ல உன் முடிய வந்து உன் கூட பழகினவங்க உன் ஃப்ரெண்டோ வேற யாரோ தொட்டா கூட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற, ஆனா நான் உன்னோட ஹஸ்பண்ட், நான் தொட்டா மட்டும் எதுக்கு உனக்கு கோவம் வருது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அப்படியே பாக்குறாங்க, என்னடா சொல்றது இவனுக்கு, ரைட்டு என் புருஷனுக்கு பொறாம வந்துருதோ அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மாதிரியா பார்த்துட்டு அப்படியே மெதுவா காஃபி எடுத்துட்டு போறாங்க. அப்படி போறப்ப பாத்தீங்கன்னா அந்த சிரிப்பு சிரிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இது நிறைய பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்கும், அவங்களோட லவ்வரோ ஹஸ்பண்டோ வந்துட்டு வேற யாரோ ஒய்ஃப்ட்ட பேசினாலோ இல்ல வேற ஏதாவது பண்ணாலோ ரொம்ப ஜெலஸ் ஆகிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அந்த மாதிரி தான் இங்க ஹீரோயினியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தலைவனும் என்னடா இது இவ பதில் சொல்லாமலே போறா, எனக்கு என்னன்னு போயிட்டாலே, தலைவன் அப்படியே வெளியே புலம்பிக்கிட்டே வர்றாப்ல, பேசாம இவனை கொன்னுட்டா என்ன பண்ணலாம், கொன்னுடலாமா வேணாமா அப்படின்னு அப்படியே மெதுவா வந்து வேவ் பாக்குறாப்ல. இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க அப்படிங்கறத வெளியே இருந்து பாக்குறாப்ல. ஏன்னா அங்க வந்து அந்த கண்ணாடி டோர் இருக்கும்ல, சோ கண்ணாடி டோர்ல கண்ணாடி ஜன்னல், அது வழியா பார்த்துட்டு என்னைக்காவது ஒரு நாள் என் கூட உட்காந்து சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காளா, லவ் பண்ணதோட சரி, அதுக்கப்புறம் இப்ப வரைக்கும் சிரிச்சே பேச மாட்டேன்றா, இங்க பாரு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கா, உண்மையிலேயே இங்க என்னதான் நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு புலம்பிக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்துல நம்ம ஹீரோ பாக்குறத வில்லன் பாத்துறான். அவன் சும்மா இருப்பானா, டக்குன்னு வந்துட்டு அந்த ஜன்னலை மூடுறதுக்காக அங்க ஸ்கிரீன் மாதிரி வச்சிருப்பாங்க, அதை வந்து ரிமோட் வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணி விடுறான். நம்ம ஹீரோ பாக்குறாப்ல, டேய் ராஸ்கல் என்ன ஸ்மார்ட்டா இருக்கேன் நினைப்பா, அரே அது என் புண்டாட்டிடா, அவங்கிட்ட பேசுறப்ப ஏடா இப்படி பண்ற, ராஸ்கல் வரண்டா இருடா, டேய் இதை மூடிட்டா மட்டும் விட்டுறாடா உன்னைய, இருடா வரண்டா உள்ள வந்து பாத்துக்கிறேன்டா அப்படின்னு உள்ளேயும் போயிடுறாப்ல. இவங்க வேற ரூம்குள்ள உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்களே, எப்படா உள்ள போறதுன்னு. ஆக்சுவலி நான் இந்த பக்கம் சும்மா நடந்து வந்தேன், அப்போ உங்க சவுண்டு கேட்டது, அதான் யாருன்னு பார்க்க வந்தேன். இல்ல இதை நம்ப மாட்டாங்க, இல்லம்மா நான் ஒன்னும் உன்னை வாட்ச் பண்ணலாமான்னு சொல்லணும், இல்ல அது சொன்னா தப்பாகி போயிடும், இல்ல சும்மா இந்த பக்கம் வந்தேன் அப்படியே உன்னை பார்க்கலாம்னு பார்த்தேன், வேற ஒன்றும் இல்லம்மா நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி என்னென்னமோ சொல்லி பாக்குறாப்ல. ஐயோ எதுவுமே சரியா வரலையே அப்படின்றப்ப அந்த நேரத்தில் லைட்டா காதை வச்சு கேட்பாரா இல்லையா, நிறுத்து அப்படின்னு கேட்குமா இல்லையா, டப்புன்னு கதை திறந்து உள்ள போயிடுவார். ஐயோ அப்படின்னு என்னாச்சு அப்படின்னு பாப்பாரு. ஹனி நீ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு அதாம வந்தேன் அப்படின்னு. நான் கூப்பிட்டேனா, ஒன்னும் கூப்பிடலாம் இல்ல, ஃபர்ஸ்ட் முதல்ல நீங்க போய் ரிலாக்ஸ் ஆகுங்க, இன்னைக்கு சண்டே, நான் எதுக்கு உங்களை இன்னைக்கு கூப்பிடணும், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்றாங்க. பட் இவர் வந்து ஓகேவா ரெஸ்ட் எடுக்கிறவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் அந்த டோர்ல சாஞ்சு நின்னுக்கிறாப்ல. வில்லன் அப்படியே பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அந்த நேரத்துல அங்கிட்டு இருந்து அக்கா அப்படின்னு சவுண்டோட நம்ம தம்பி பையன் வர்றா. வந்துட்டு அக்கா இங்கதான் இருக்கியா, ஆஹா சார் நீங்க இங்கதான் இருக்கீங்களா, ஆக்சுவலி நானே உங்களை மீட் பண்ண நினைச்சேன், ஏற்கனவே உங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, ஆனா இப்ப எங்க அக்கா கூட ஒர்க் பண்றீங்க அப்படின்றப்ப
அப்படின்றப்ப ரொம்ப ரொம்ப ஆசையா இருந்துச்சு. அதான் நானும் உங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணலாம்னு வந்தேன் அப்படின்றப்ப அவங்க அக்கா இருந்துட்டு, டேய் அதெல்லாம் நீ ஒன்றும் பண்ண வேணாம், நீ கிளம்பு அப்படின்றப்ப, சும்மா இருக்கு அவனுக்கு தெரியாது நான் வந்து அவருக்கு எத்தனை தடவை ட்ரை பண்ணிட்டு இருக்குதுமா, அவங்க பிஏ யாரையுமே பார்க்க முடியல, ரொம்ப பிஸியான ஆள் அவர், இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து உட்காந்துருக்காரு அப்படின்றப்ப பெரிய விஷயம், நான் விட மாட்டேன் சார், இன்னைக்கு நான் அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ண போறேன் அப்படின்னோடனே அவனும் வந்துட்டு ஓகே அப்படின்றான், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்றப்ப நம்ம ஹீரோ பார்த்து, டேய் நீ வரலையாடா அப்படின்றப்ப, நான் வரல மாமா நீங்க போங்க, நான் அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டாரு அப்படின்னு டோரை சாத்தி நம்ம ஹீரோ அங்கிட்டு தள்ளி விட்டுறாங்க. இவங்க அப்படியே உட்காந்து வேலையை பாக்குறாங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா போய் ஃப்ரெண்டு கிட்ட எப்பயும் போல ஒப்பிக்க ஆரம்பிக்கிறாப்ல. ரெண்டு பேரும் ஊஞ்சல் ஆடிக்கிட்டே பேசுறாங்க. ஃப்ரெண்டு கிட்ட வந்து இங்க அதை எல்லாத்தையும் சொன்னப்ப அந்த ஃப்ரெண்டு விழுந்து விழுந்து சிரிக்கிறாப்ல. டேய் ஆக்சுவலி வந்துட்டு ஒரு விஷயத்தை யோசிச்சு பாரு, உன் பொண்டாட்டி திரும்ப பொழைச்சு வர்றதுக்கு 51% வாய்ப்பு இருக்குது. அப்படியே பொழைச்சு வந்தாலும் எனக்கு தெரிஞ்சு மிஸ்டர் யோன் வந்து உன்னை காப்பாத்த வந்த ஒரு கடவுள் மாதிரி தான்டா அப்படின்றாப்ல. என்னடா உளர்ற, அவன் எதுக்குடா என்னைய காப்பாத்த வந்த கடவுள்? டேய் ஆக்சுவலி நீ அவளை டைவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவ என்ன பண்ணா உனக்கு என்ன? சொல்ல போனா இந்த மிஸ்டர் யோன் உன் வாழ்க்கையில வந்தது நல்லதுதான் என்னைய பொறுத்த வரைக்கும். நீ பேசாம டிவோர்ஸ் பண்ணிட்டு உன் லைஃப் பாரு, அவ லைஃப் ஆகட்டும், அவன் கூட இருந்தா என்ன, யார் கூட இருந்தா என்னடா, நீ என்ன அதை பத்தி ஃபீல் பண்ற அப்படின்றப்ப, டேய் லாடாத மச்சான், அவன்லாம் ஒரு ஆளுன்னு அவன் கூட போய் அவளை சேர்த்து வச்சு பேசுற, அதெல்லாம் சரிப்பட்டு வராது, அவளுக்கு ஒரு நல்ல லைஃப் இருக்கணும், ஆனா அது இவன் கூட இருக்க கூடாது அப்படின்றப்ப நம்ம ஃப்ரெண்டுக்கு நல்லா புரிஞ்சது இவனால ஹீரோயினே விட்டு வர முடியாது அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு மனசை சிரிச்சுக்கிறாப்ல. டேய் நீ வந்து என்ன தெரியுமா பண்ற, இந்த கயிறு இருக்குல்ல, கயிறு அதை நல்லா டைட்டா பிடிச்சிக்கிட்டு என்னைய காப்பாத்துங்கன்ற, ஆனா கீழே தரையில உன் கால் பட்டுக்கிட்டு தான் இருக்கு. சோ நீ வந்து நினைச்சா விடலாம், ஆனா விட மாட்டேன்னு அடம் பிடிச்சிக்கிட்டே நீயாவே கற்பனையில வாழ்ந்துகிட்டு இருக்க, முதல்ல அந்த கற்பனையில இருந்து வெளியே வாப்பா அப்படின்றப்ப ஹீரோ டக்குன்னு, டேய் எப்பா பார்த்தாலும் ஏதாவது அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காதரா, நான் வந்தது என்னுடைய பிரச்சனையை சொல்லிட்டு போத்தாண்டா, உன்ட்ட அட்வைஸ் கேட்க வரடா, சாவ அடிக்காதரா, தத்துவமா பேசி சாவடிக்கிறடா அப்படின்னு. சரிப்பா ஓய்ஸ்டா பார்த்து இருந்துக்கோ அப்படின்னு தட்டி கொடுக்குறாப்ல. ஹீரோயினுடைய தம்பியை காட்டுறாங்க. அவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம யோனை கூட்டிட்டு வந்து, சார் இங்க பாருங்க இதுதான் நான் சொன்ன இடம், சோ கிட்டத்தட்ட ஒரு 150 ஏக்கர் இருக்கு, இந்த இடத்துல தான் நம்மளுடைய தீம் பார்க் கட்டலான்னு முடிவு பண்ணியிருக்கோம், சோ அதனால தான் நான் உங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்றப்ப, ஓ அப்படியா இடம்லாம் நல்லா இருக்கு, ஆனா அப்ரூவலுக்கு அதை பத்தி நீங்க ஒன்றும் கவலைவே பட வேணாம், இதுக்கு அப்ரூவல் கொடுக்கக்கூடிய ஆஃபீஸர் வந்து நம்ம குயின் ஃபேமிலி இருக்குல்ல அதோடைய ஸ்காலர்ஷிப்ல படிச்சவர் தான், சோ நோ ப்ராப்ளம், எல்லா பிரச்சனையும் ஈஸியா கிளியர் பண்ணிடலாம், அப்ரூவல்லாம் டக்குன்னு வாங்கிடலாம் அப்படின்றப்ப அவன் அப்படியே பார்க்கறான். பார்த்து சரி ஓகே உனக்கு ஏத்த பிளானை நான் போட்டு கொடுக்குறேன் அப்படின்றான். அப்படியே இங்க நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஆக்சுவலி ஹீரோயினி வீட்டுக்குள்ள வரும்போது அவங்க அம்மா உட்காந்துருக்காங்க. என்னம்மா என்ன விஷயம் இங்க வந்து உட்காந்துருக்கீங்க அப்படின்றப்ப, உங்ககிட்ட பேசுறதுக்கு தாமா வந்தேன் அப்படின்னு. சொல்லுங்கம்மா அப்படின்றாங்க. இல்ல ஆக்சுவலி நீ என்னதான் உன் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க, நீ மட்டும் தான் பிசினஸ் பண்ணணும், பிசினஸ்ல உனக்கு மட்டும் தான் எல்லா தெளிவு இருக்குன்னு நினைக்கிறியா அப்படின்னு. எனக்கு புரியல என்ன சொல்ல வரீங்க. ஆமா உன் தம்பி வந்துட்டு மிஸ்டர் யோன் கூட சேர்ந்து ஒரு பிசினஸ் பண்ணலான்னு பார்த்தா, ஆனா அதுக்கு நீ தரையா நிக்கிறியே, அவர் கூட பிசினஸ் பண்ண விடாம வேணா இருக்கட்டும் அப்புறம் பார்க்கலாம்னு சொல்றியா. என்னைக்காவது உன்னோட தம்பியை பத்தி நீ யோசிச்சு பார்த்தியா, அவனு எப்பதான் முன்னேறது, அவன் எந்த இது எடுத்தாலும் அதுக்கு நீ தரையா வந்து நிக்கிறியா, என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க நீ. இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனிக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த ஒரு மாதிரியாய் மயக்கம் வர மாதிரி ஆயிருது. பட் கரெக்டா அந்த நேரத்துல நம்ம ஹீரோ உள்ள என்ட்ரி ஆவாரு. நம்ம ஹீரோயினையும் மயக்கம் போட்டு விழுகும்போது கரெக்டா வந்து பிடிச்சிடறாரு. பிடிச்சோடனே அத்தை என்னை மன்னிச்சிருங்க, ஆக்சுவலி வந்துட்டு அவ இப்ப போய் ரெஸ்ட் எடுக்கணும், ஏன் அப்படின்னா அவ காலையில இருந்து ஒர்க் பண்ணதுல ரொம்ப டயர்டா இருக்கா, பாருங்க ரொம்ப வந்து இதா இருக்கா, நீங்க வந்து அப்புறம் பேசுங்க அப்படின்றப்ப, என்ன மாப்ள என்ன நினைச்சிருக்கீங்க, என் பொண்ணுட்டா நான் பேசுறேன், அதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லையா அப்படின்றப்ப, நான் அப்படியே சொல்லல தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க, அவ இப்போதைக்கு ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்புறமே பேசுங்க அப்படின்றப்ப, என்னமோ பண்ணிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க கோவப்பட்டு. அப்படியே நம்ம ஹீரோனியை கூட்டிட்டு வந்து டேப்லெட்லாம் கொடுத்தனே அவங்களும் போட்டுட்டு உட்கார்ந்துருக்க. நம்ம ஹீரோவும் சொல்றாரு, ஆக்சுவலி நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க, உன்னோட ஃபேமிலியில நீ இது சொல்லணும், சொல்லாமலாம் இருக்க கூடாது, என்னைய பொறுத்த வரைக்கும் நீ இப்படி சொல்லாம இருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம், ஏன் சொல்லாம இருக்க அப்படின்றப்ப அவங்க வந்து இல்ல நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து கண்டிப்பா சரியாயிருவேன், என்னால உயிர் வாழ முடியும்னு நம்பிக்கை இருக்குது, ஏன் இதை போய் எங்க அப்பா அம்மாட்ட யார்ட்டையா சொன்னேன் அப்படின்னா அவங்க இன்னும் கொஞ்சம் பயப்படுவாங்க, சொல்ல போனா என்னோட பயம் என்ன தெரியுமா, ஏற்கனவே அவங்க வந்து ஒரு குழந்தையை இழந்திருக்காங்க, இதுல இந்த நேரத்துல நான் போய் நான் சாக போறேன்னு சொன்னேன் அப்படின்னா அவ்வளவுதான், அவங்க மனசு உடைஞ்சிருவாங்க, அவங்க வாழ்க்கையை வெறுத்துருவாங்க, அதனால நான் சொல்ல விரும்பல அப்படின்றாங்க. சோ இதை கேட்கும்போது நம்ம ஹீரோக்கு என்ன சொல்றது ஏது சொல்றது எதுவுமே தெரியல. அவர் என்னன்னு யோசிக்கிறாருன்னா இவ சொல்லாம இருக்கிறது முட்டாள்தனம் ஃபேமிலில அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. பட் நம்ம ஹீரோனே இல்ல நான் இப்போதைக்கு சொல்ல மாட்டேன், ட்ரீட்மெண்ட் எடுத்து நான் சரியாயிருவேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்றாங்க. சரி ஓகே நீங்க கிளம்புங்க நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்றாங்க. அப்படியே நம்ம ஹீரோவும் கிளம்புறாப்ல. அப்படியே இங்க வில்லனை காட்டுறாங்க. சரி ஓகே அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் என்னாச்சு, ஷேர் எல்லாம் என்னாச்சு அப்படின்னு கேட்கிறப்ப அவர் கூட இருக்கிற இன்னொருத்தர் சொல்றாரு, இவர் யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோனி கம்பெனில வேலை பார்க்குறவரு நம்ம வில்லனுக்கு ஸ்பை, ஓகேவா, கூடவே அந்த வேலைக்காரியும் இருக்கா, அவளும் வந்து கூட இருந்து ஸ்பை பண்ணிட்டு தான் இருப்பா, இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு. ஸோ அந்த வகையில் இவர் கேட்கும்போது சார் ஆல்ரெடி வந்துட்டு நான் 14.7% நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் வரக்கூடிய அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே பிளைண்டா இருக்கக்கூடிய 3 பேருக்கு ஷேர் பண்ணி கொடுத்துருக்கேன் ஈச்சா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 90% ஷேரை நம்ம ஆல்ரெடி வித்துட்டோம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படின்றாரு. வில்லனை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது அந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணணும் அப்படின்ட்டு தான் அவர் யோசிக்கிறாரு, கம்பெனியோட சேர்த்து ஹீரோயினியும், ஓகேவா. அதே நேரத்தில் நம்ம வில்லனும் சரி ஓகே அப்ப அந்த குயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டோடைய மொத்த ஸ்டாக்கை வந்து கொலாட் பண்ணணும், அதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படிங்கிறப்ப சார் மினிமமா பாத்தீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஒரு தொகை உள்ள ஒரு ஷேர், அந்த ஷேரை நம்ம கொலாட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நிறைய எவிடன்ஸ்
எவிடன்ஸ் வேணும், அதை பத்தி ஒன்றும் கவலை இல்லை சார், நான் அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் ஆல்ரெடி கலெக்ட் பண்ணிட்டேன். யார் இது நாள் வரைக்கும் நம்ம சேர்மனுடைய வாலெட்டை வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவருடைய ஷேர்ஸ் எல்லாம் யார் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே நான் கண்டுபிடிச்சிட்டேன். சொல்ல போனா அதுக்கான எவிடன்ஸ் மொத்தத்தையும் நான் உருவிட்டேன் சார். இப்போ நீங்க வந்து அந்த எவிடன்ஸ் வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரி ஓகே டைம் வரட்டும் பாத்துக்கலாம் அப்படின்றாரு இவரும். இப்போ நம்ம வில்லன் தரமா ஒரு இது சொல்லுவான் பாருங்க. ஆக்சுவலி வந்துட்டு கூடிய சீக்கிரம் அந்த குயின் டவருடைய மொத்த இதையும் நான் கிளீன் பண்ண போறேன். அது மட்டும் இல்ல, இது வரைக்கும் தங்க தட்டிலேயே சாப்பிட்டுட்டு இருந்தவங்க கூடிய சீக்கிரம் சில்வர் தட்டுல சாப்பிட போறாங்க அப்படின்னு ஒரு மாதிரியா சொல்றான். என்னடா அப்படின்னு பார்த்தா நம்ம குயின் டிபார்ட்மெண்ட்டை ஒட்டு மொத்தமா அவங்ககிட்ட இருந்து பிடுங்கணும் அப்படிங்கிற முடிவுல இருக்கான். இங்க நம்ம ஹீரோயினுடைய தாத்தா என்ன பண்றாருன்னா, ஐயோ என்னையாது இந்த ஃபண்ட் வர்றதுக்கு இவ்வளவு டிலே ஆகுது, முதல்ல வந்து அது என்னன்னு கிளியர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் வெளியே போங்க அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுறாப்ல. அதே நேரத்தில் அங்க போகும்போது பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ஃபண்டை பத்தி பேசுறாங்க. அந்த பிளைண்ட் ஃபண்ட்னு ஒரு ஃபண்ட் இருக்கு, அதை வந்து இவங்களுடைய ஷேரை வாங்கி அந்த ஷேரை மொத்தத்தையும் கொலாட் பண்ணி அது எல்லாத்தையும் வில்லன்ட்ட கொடுக்கணும், அதுதான் இவங்களுடைய வேலை, அதை பார்க்கலாம்னு பேசிக்கிறாங்க. சேர்மன் வெளியே வரும்போது அவருடைய பிஏ சொல்றாரு, சார் நீங்க வந்து உங்க பொண்ணு கூட வந்து சாப்பாடு சாப்பிட்றதுக்காக அதாவது டின்னர் சாப்பிட்றதுக்காக டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்க, ஸோ அதுக்கான டைம் வந்துருச்சு சார் அப்படின்னு. ஆமா ஆமா நான் வேமா போனேன், இல்லைன்னா ரொம்ப கோச்சுப்பா அப்படின்னா. அங்க பாத்தீங்கன்னா நம்ம அத்தக்காரங்க மேல வந்து இந்த இளவரசிகளா வச்சிருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு இதை வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோகமா. அங்க போன ஒருத்தர் மேடம் சேர்மன் வர்றாரு அப்படின்னு டக்குனு இவங்க சந்தோஷமாயிரம், வாங்கப்பா வாங்கப்பா அப்படின்னு. அவர் உள்ள போனதுக்கு அப்புறம் பார்த்தா இவருடைய மூத்த பையன் அங்க இருக்காப்ல. அவரை பார்த்தோன்னே இவர் அப்படியே ஒரு மாதிரியா பாக்குறாரு. அவர் எப்பயும் போல நார்மலா வணக்கம் வைக்கிறாரு. ஆனா இந்த மனுஷன் டக்குன்னு கிளம்பும் போது இவங்க பொண்ணு எப்பா நில்லுப்பா நில்லுப்பா நீ எங்கேயும் போக கூடாது, இருப்பா அண்ணன் கூட பேசுப்பா அப்படிங்கிறாங்க. பட் இவர் வந்து என்னை விட்டுரு தயவு செய்து நான் கிளம்புறேன். இல்ல இல்ல நீ அண்ணன் கூட பேசணும் அப்படின்றப்ப டக்குன்னு அவர் வந்துட்டு அப்பா என்னை மன்னிச்சிருங்க, நான் எந்த தப்பும் பண்ணல, சொல்ல போனா நான் ஒரு சீக்ரெட் ஏஜென்ட்லாம் கிடையாது புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. பட் அவர் டாடி கேட்கறதுக்குலாம் தயாரா இல்ல. மானச அவங்க அப்பா காலை பிடிச்சு கெஞ்சுறாப்ல, அப்பா என்னை மன்னிச்சிருங்க, அன்னைக்கு இருந்த சுச்சுவேஷனுக்கு நான் எதுவும் பண்ண வேண்டியதா போச்சு, ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி நான் எந்த தப்புமே பண்ணலப்பா அப்படின்றப்ப இங்க பார் உனக்கு எப்பயோ வந்துட்டு நான் செட்டில்மெண்ட் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணியாச்சு, நீ வந்து என்னுடைய பையனே கிடையாது அப்படிங்கிறப்ப இல்லப்பா என்னை மன்னிச்சிருங்க தயவுசெய்து மன்னிச்சிருங்க காலை வந்து கெஞ்சுறாப்ல. அவங்க தங்கச்சியும் என்னப்பா இப்படி சொல்றீங்க, கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆச்சு பண்ணீங்க அண்ணனை தண்டிச்சு, போதும்பா இத்தனை வருஷமா யாராவது ஒருத்தர் கோபமா இருப்பாங்களா ஒருத்தர் மேல, தயவு செய்து அவரை மன்னிச்சு ஏத்துக்கோங்க அப்படின்றப்ப இல்லவே இல்ல, என்னைய பொறுத்த வரைக்கும் என்னுடைய மூத்த பையன் எப்பயோ இறந்துட்டான், இவன் என்னுடைய மூத்த பையனே கிடையாது அப்படின்றப்பல. அது மட்டும் இல்லாம இங்க பார் நான் செத்தா கூட என்னுடைய இறுதி சடங்குக்கு நீ வரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் போறாப்ல. இதை கேட்டோடனே ரெண்டு பேர் ஒரு பக்கம் ஆளுங்க, அவர் ஒரு மாதிரியா கிளம்பி போறாப்ல. சேர்மன் என்ன பண்றாப்ல அப்படின்னா அங்க வந்தோடனே அவங்க ஒய்ஃப் என்னங்க என்னாச்சுங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க அப்படின்னு சொன்னே, ஏதாவது சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இவங்க வந்து எதுவுமே சொல்லாம இருக்கவும் அவங்க ரொம்ப சிம்பிளா ஒரு பவுல்ல ஏதோ சூப் மாதிரி வச்சு கொடுக்குறாங்க. அதை பார்த்தனே இவர் வந்து அப்படியே ஒரு மாதிரியா பாக்குறாரு. இங்க பாருங்க எதுவும் ஸ்பெஷலா என்னால இப்போதைக்கு செய்ய முடியல, எனக்கு தெரிஞ்ச செஞ்சு கொடுத்துங்க, ஆனா டேஸ்டா இருக்கும் அப்படின்றப்ப இல்லம்மா இதை பாக்குறப்ப என்னுடைய அம்மாவோட ஞாபகம் தான் வருது. ஏன்னா எங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா அடிக்கடி நான் உடம்பு சரியில்லாம இருக்கப்பையும் சரி, அதே நேரத்துல மைண்ட் ரொம்ப அப்செட்டா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல்ல எனக்காக அழகா சூப் வச்சு கொடுப்பாங்க, அதைத்தான் நான் சாப்பிடுவேன், இதை பாக்குறப்ப எங்க அம்மா எனக்கு வச்சு கொடுத்த மாதிரி இருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அவரும் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்கம் உனக்கு இருக்கு அப்படின்றாங்க. அதே மாதிரி அவங்களும் ஒரு மாதிரியா சிரிக்கிறாங்க, என்னன்னு தெரியல. அப்படிங்க நம்ம ஹீரோயினுடைய மாலை காட்டுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு கப்பல் வந்துட்டு ஏதோ ஒரு பொருளை வாங்கிட்டு ரிட்டர்ன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்காங்க. அதாவது காம்பன்சேஷன் கேட்டு வந்திருக்காங்க. அதாவது அந்த பொருள் நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை ரிட்டர்ன் பண்ணணும், அப்படி இல்ல மெடிக்கல் செலவு ஏதாவது ஆகி போச்சுன்னா அதை ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன சொல்றாருன்னா ஆக்சுவலி வந்துட்டு எனக்கு அந்த பொருளோட பணத்தையும் கொடுங்க, அவங்களுக்கு மெடிக்கல் செலவாயிருக்கு அந்த பில்லையும் கொடுங்க அப்படின்னு கேட்கிறப்ப சார் இது ஆல்ரெடி நீங்க வாங்கிட்டு போய் 8 மந்த் ஆச்சு சார், அதுவும் இல்லாம அதுல முக்காவாசி பொருளை நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க, அதை போய் எங்களால எப்படி சார் ரிட்டர்ன் எடுக்க முடியும், அது மட்டும் இல்லாம அவங்களோட ஹாஸ்பிடல் பில்லை எங்களால எப்படி தர முடியும் அப்படின்னு கேட்கும்போது அந்த ஒய்ஃப் காரி என்ன பண்றேன்னா இங்க பாருங்க நீங்க கொடுத்த ப்ராடக்ட் இப்பதான் எங்களுக்கு வந்து மக்கர் பண்ணுது, இவ்வளவு நாள் யூஸ் பண்ண பிறகுதான் என்னுடைய ஃபேஸ்ல நிறைய பிரச்சனை வந்துருச்சு, அதனால மெடிக்கல் செலவாயிருக்கு, எங்களுக்கு பணத்தை ரிட்டர்ன் கொடுங்க அப்படின்னு கேட்கிறப்ப அவர் வந்து வருமா ஏன் அவசரப்படுறாருன்னு இங்க பாருமா இந்த பொருளை வாங்கிட்டு ஒழுங்கா பணத்தை ரிட்டர்ன் பண்ணிரு அப்படின்றாங்க. அவங்க வந்து சார் சாரி சார் எங்களால முடியாது, ஏன்னா நீங்க அந்த பொருளை ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்றப்ப என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ அப்ப கொடுக்க மாட்டியா அப்படின்னு டப்புன்னு கீழே போட்டு உடைச்சிடறான். சோ அந்த இடத்துல எல்லாம் ஒரு அலவரம் ஆகுது. நம்ம ஹீரோயினையும் அந்த நேரத்தில் அங்க வரும்போது பாத்துறாங்க. பட் அந்த ஆள் என்ன பண்றான்னா சும்மா இருக்காம அப்ப பணத்தை நீ ரிட்டர்ன் தர மாட்டேன் சார், தயவு செய்து வந்து நீங்க கலவரம் பண்ணாதீங்க, சொன்னா கேளுங்க அமைதியா இருங்கன்னா அதெல்லாம் முடியாத எடுத்து 1-2 பொருளை உடைச்சிடறான். நம்ம ஹீரோயினி பாக்குறாங்க இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்றப்ப நம்ம ஹீரோயினி ஒரு நாள் பாத்ரூம்ல இருந்தப்ப அந்த பொண்ணு வந்து எங்க அம்மாவோட சர்ஜரிக்கு பணம் பத்தல என்ன பண்ண போறேன்னு தெரியல புலம்பிருப்பாங்க. சோ அந்த ஞாபகம் வரும்போது எந்த பொண்ணு தானா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோயினியை களத்துல இறங்கி ஹெல்ப் பண்ண போறாங்க. அவன் பாட்டுக்கு டக்குன்னு வாட்ச் எல்லாம் கழட்டிட்டு அந்த பொண்ணை அடிக்க போறான். கரெக்டா நம்ம ஹீரோயின் இந்த படிச்சுட்டு அப்படியே பாக்குறாங்க, யாருமா நீயே முதல்ல கையை விடு அப்படின்றப்ப அவங்க அமைதியா இருக்காங்கல்ல, என்ன காது இது கேட்கல உனக்கு கையெடு, முதல்ல இங்க இருக்கிற சேர்மேனை கூப்பிடுங்க நான் பார்க்கணும், சாரி சிஇஓ கூப்பிடுங்க நான் பார்க்கணும், இந்த மாதிரி ஒரு கேவலமான பொண்ணெல்லாம் வேலைக்கு வச்சிருக்காங்களா அவங்கள சொல்லணும், முதல்ல கூப்பிடுங்க அப்படின்றப்ப ஆல்ரெடி சிஇஓ இங்க வந்தாச்சு அப்படின்றப்ப யார் அப்படின்னா நான் தான் சிஇஓ அப்படின்னு. ஓ நீ தான் சிஇஓவா, இதோ என் வைஃப் எல்லாத்தையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா, இன்னைக்கு கண்டிப்பா அவனுக்கு வந்து ரீஃபண்ட் கொடுக்கணும், இதுக்கு பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு ஆச்சா பூச்சான்னு கத்துறப்ப இங்க பாருமா கிம் சின் ஆல்ரெடி வந்துட்டு கஸ்டமருக்கு நீ என்ன பண்ணணுமோ அதைத்தான் பண்ணிருக்கணும், அதை விட்டுட்டு நீ வந்து
இந்த மாதிரி கிரிமினல்ஸ் எல்லாத்தையும் வந்து உட்கார்ந்து பேசிருக்க கூடாது, உடனே நீ வந்து செக்யூரிட்டிக்கு ஃபோன் பண்ணிருக்க வேண்டியது, அவங்க வந்து கிளியர் பண்ணிப்பாங்களா அப்படின்னு. என்னது கிரிமினல்ஸா? ஓ உனக்கு கஸ்டமர் எல்லாம் கிரிமினல்ஸா? நீ எல்லாத்தையும் வீடியோ எடுத்துருக்கல பாத்தியா, அவன் கையை பிடிச்சது, நீ உன்னை வந்து கம்ப்ளைண்ட் பண்றேன், நான் வந்து உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்குறேன் அப்படின்றப்ப அவன் பொண்டாடிட்ட, நீ எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டே இல்ல? எடுத்துட்டேங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, அந்த சிஇஓ உங்களுக்கு அடிக்க கையோங்கினது எல்லாத்தையுமே எடுத்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரியா சொல்லவும் அப்படியே நம்ம ஹீரோனி சிரிக்கிறாங்க. சோ இதை காட்டி நீ மிரட்டுற. ஆக்சுவலி உனக்கு தெரியுமா, என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து ஒரு கிரிமினல் லாயர், ஒன்னும் பிரச்சனை இல்லை, என்னுடைய கேஸ் எதுவா இருந்தாலும் அதை அவர் டீல் பண்ணிக்குவாரு. இப்போ ஓ மேல நான் ஒரு கேஸ் கொடுக்குறேன், ஓகேவா? தேவையில்லாம ஒரு பொருளை வாங்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழிச்சு 8 மாசம் கழிச்சு இந்த ரீஃபண்ட் கேட்கறது, ரெண்டாவது வந்து இங்க இருக்கக்கூடிய பொண்ணுங்க கிட்ட தப்பா நடந்துகிட்டது, இங்க இருக்க பொருள் எடுத்து போட்டு உடைச்சது, இட்ஸ் a criminal offense, நீ வந்து ஒரு கிரிமினல் மாதிரி நடந்துகிட்ட, இது எல்லாத்தையும் நான் ஒரு கம்ப்ளைண்டா கொடுக்குறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை, என் ஹஸ்பண்டே 2 கேஸையும் பாத்துக்குவாரு. இங்க யாராவது வந்து இவன் ஆரம்பத்துல இருந்து பண்ணதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சிருக்கீங்களா அப்படின்னா ஆளாளுக்கு மேடம் நான் எடுத்திருக்கேன் அப்படின்றாங்க. அதே நேரத்தில் அங்க வந்து கரெக்டா நம்மளுடைய செக்யூரிட்டிஸ், அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ் எல்லாம் வந்துடுறாங்க. இவங்க 2 பேரையும் பிடிச்சி முதல்ல ஜெயில கொண்டு போய் போடுங்க, போலீஸ் ஸ்டேஷன் போடுங்க அப்படின்றாங்க. அவங்களும் அழகா பிடிச்சி போறாங்க, எல்லாரும் கை தட்டி பாராட்டுறாங்க. அப்படி இங்க ஹீரோவோட அப்பாவை காட்டுறாங்க. அங்க வந்து எலெக்ஷன் நடக்குது போல இருக்கு, இந்த கிராமத்துல அப்புறம் பிரசிடென்ட் எலெக்ஷன் நிக்கும்ல, அந்த மாதிரி எலெக்ஷன்ல ஹீரோவோட அப்பாவும் நிக்கிறாரு. ஆப்போசிட்ல நிக்கிறவன் கொஞ்சம் எங்கான பையன் போல இருக்கு, அவனை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காப்ல அவரோட ஃப்ரெண்டு. இங்க பாருங்கண்ணே, அதாவது வந்து இப்ப அவன் நிக்கிறான், ஆனா எனக்கு தெரிஞ்ச அவன் அது இதுன்னு கொடுத்து கரெக்ட் பண்ணி ஓட்ட வாங்கி ஜெயிச்சிருவான். சோ நீங்க தான் சொல்லணும், நீங்க ஏதாவது முடிவு எடுத்து பண்ணுங்க அப்படின்னு. டேய் எலெக்ஷனுக்கு எதுவும் கொடுக்க கூடாதா, அது தப்புடா அப்படின்றப்ப ஆல்ரெடி அவன் அங்க பார்ட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கா, நீங்க வேணா போய் பாருங்களேன் அப்படின்னு சொல்லி இருறா வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கிளம்புறாப்ல. அங்க போய் பார்த்தா அவன் கடையில வச்சு எல்லாருக்கும் ட்ரிங்க்ஸ் சாப்பாடு எல்லாத்தையும் ஃப்ரீயா கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கன்னு பாட்டெல்லாம் போட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க அப்பா பார்த்துட்டு டேய் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்புடா, எலெக்ஷன் ரூல்ஸுக்கு அப்பாற்பட்டதா, டேய் எல்லாத்தையும் போட்டோ நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம்ல, எலெக்ஷன் கமிஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டு உன தூக்குறோம் இல்லையான்னு பாடுறா அப்படின்றப்ப அங்க வந்து அவன் பிக்சர் எடுத்துட்டு போய் அண்ணே கொஞ்சம் அங்க பாருங்கண்ணே, என்னடா அப்படின்னா அவரோட மூத்த பையன் அங்க உட்காந்துட்டு சரக்கு அடிச்சுட்டு ஏய் எனக்கு போர்க்கு கொண்டு வாடா, நல்லா வேக வச்ச போர்க்கு கொண்டு வாடா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். மனுஷன் பார்த்தோன்னே செம்ம காண்டாயிடுறாரு. அவங்க அப்பா கூப்பிட்டு வச்சு சத்தம் போட்டு இருக்காரு. அவங்க அக்காவும் வந்து பாத்தீங்கன்னா சரி தங்கச்சி வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கா, ஏன்டா அவனுக்குலாம் அறிவு இருக்கா இல்லையாடா, நம்ம அப்பாவுக்கு ஆப்போசிட்டா எடுத்து நிக்கிறான், அவன்கிட்ட போய் வாங்கி தின்னுக்கிட்டு இருக்கா அப்படின்னு டம்மு அடிச்சிருக்கான். அவன் எனக்கு என்னன்னு உட்கார்ந்துருக்கான். இவர் வந்து அவருடைய சித்தப்பா நினைக்கிறேங்க. அவர் சொல்றாப்ல டேய் என்னடா கொஞ்சமா அது அறிவு இருக்கா இல்லையாடா, இந்த மாதிரி அங்க போய் சாப்பிட்டுட்டு இருக்க, ஆல்ரெடி உங்க அப்பா வந்து பாரு எவ்வளவு நேர்மையா நின்னுட்டு இருக்காரு, அவன மாதிரி ஆள்லாம் வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய வில்லேஜுக்கு தாண்டா பெரிய இம்சை, அதுவும் இல்லாம விவசாயிகளோட நிலைமை நினைச்சு பார்த்தியா, என்னப்பா இப்படி பண்றியா அப்படின்னு சத்தம் போட்டுட்டு இருக்காரு. ஆனா அவங்க பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, அப்பா ஒன்னும் கவலைப்படாதீங்க, இங்க பாருங்க இங்க இருக்கிற முக்காவாசி பொண்ணுங்க ஏன் சலூனுக்கு தான் வருவாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, அங்க வச்சு நான் மேனிபுலேட் பண்ணிக்கிறேன், அவங்கள எமோஷனலா நீட்டா அட்டாக் பண்ணி எப்படியாவது ஓட்ட வாங்கிடுவோம், கவலைப்படாதீங்க அப்படின்றப்ப அவங்க அப்பா வந்து தம்பி கிட்ட டேய் தம் இருந்தா குர்ரா அப்படின்றப்ப அப்படியே பொண்ணு பாக்குறா, பார்த்துட்டு டக்குன்னு பின்னாடி இருந்து எடுத்து டப்புன்னு ஸ்டைல் அண்ணிட்டு அவங்க அப்பா பாக்குறாரு. அப்படியே அவ ஒன்னும் இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி அப்படியே பாக்குறாங்க. 2 பேரும் மூஞ்ச பாத்துக்கிறாங்க. அதே நேரத்தில் இங்க பொண்ணு பாத்தீங்கன்னா கடையில உட்கார்ந்து யாருக்கோ மெசேஜ் அடிச்சுக்கிட்டு இருக்கா. அது என்னங்கிறது நான் அப்புறம் சொல்றேன். ஆக்சுவலி அவங்க மெசேஜ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நீ வரலையா, அவன் வந்து இன்னைக்கு பேச போறாண்டி எல்லார்கிட்டையும், அதுவும் இல்லாம உங்க அப்பாவும் பேச போறாரு, வா போவோம் அப்படின்றப்ப போங்கடி நான் முக்கியமான வேலையில இருக்க, அப்படியே சொன்னா கேளு வா பணத்தை ஏதாவது பண்ண முடியும் அப்படின்றப்ப நீங்க முதல்ல கிளம்புங்க நான் அப்புறம் வர்றேன் அப்படின்ட்டு அவங்க உட்காந்துடுறாங்க. அங்க பார்த்தா அவங்க அப்பாவுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவன் இங்க பாருங்க மக்களே, சொல்ல போனா லாஸ்ட் 2 வருஷமா நமக்கு நஷ்டம் தான் ஏற்பட்டிருக்குது, நான் ஜெயிச்சு வந்தேன் அப்படின்னா அடுத்த 2 வருஷத்துக்குள்ள எப்படியாவது உங்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றி நம்மளுடைய விவசாயிகளுடைய நிலைமையை வேற லெவல்ல மாத்திருவேன் அப்படின்னு சொல்லணும். எல்லாருமே கை தட்டி இருக்காங்க. இவங்க அப்பா வேற அங்கிட்டு பார்த்துக்கிட்டு ஐயோ டேய் தம்பி என்னடா இப்படி போய்கிட்டு இருக்கிறா, எனக்கும் அதானா புரியல, இவன் பேசுறதெல்லாம் பார்த்தா ஜெயிச்சுவான் போல இருக்கேனா, டேய் சும்மா இருடா நீ வேற பயமுடுத்தாதடா, இவர் என்னடா வேர்த்து ஊத்திட்டு இருக்க, அண்ணே உனக்கு வேர்க்குதுனே பரவாயில்லடா, அதெல்லாம் இல்லடா நான் சமாளிச்சிருவேன்டா வாடா போலாடான்னு கிளம்புறப்ப தட்டி புட்டாடி கீழே விழுந்து எந்திரிச்சு போறாப்ல. அங்க போய் மக்களே உங்களுக்கு தெரியும் என்னைய பத்தி, உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்காக நான் எவ்வளவோ போராடி இருக்கேன் அப்படின்னு பேசி இருக்கும்போது ஆமா என்னத்த கிழிச்சா இது வரைக்கும் நீ போராடினதெல்லாம் போதும்பா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இவருக்கு என்ன பேசுறது ஏது பேசுனே தெரியல. அதே நேரத்தில் அவங்க பொண்ணு யாரையோ எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கா. இங்கதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட். ஆல்ரெடி அவர் பையன் கல்யாணம் பண்ணதை பத்தி வேற பேசிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு என்னப்பா உன் பையன் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணா கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா, எங்க லைஃப் எல்லாம் பாரு ஏதோ தானே இருக்குது, எங்க பசங்க எல்லாம் முன்னுக்கு வரணும் நாங்களும் முன்னுக்கு வரணும் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு சவுண்டு நிலமெல்லாம் அதிருது. எல்லாரும் என்னடா சவுண்ட் அப்படின்னு எந்திரிச்சு ஜன்னல் வழியா பாக்குறாங்க. பார்த்தா அங்க ஒரு கார் வருது. காருக்கு பின்னாடி சும்மா 5-6 ட்ரக் வருதுங்க. ட்ரக் வந்து அப்படி கெத்தா நிக்குது. யாருடான்னு பார்த்தா வேற யாரும் இல்ல நம்ம ஹீரோயினி சும்மா மாசா இறங்கி வர்றாங்க. அங்க இருக்கிற எல்லாருமே ஆச்சரியமா பாக்குறாங்க. ஏன் ஹீரோட அப்பா முதற்கொண்டு ஆச்சரியமா பாக்குறாரு. என்னடா அது திடீர்னு என் மருமகன் இங்க வந்திருக்காளே அப்படின்னு சும்மா சொல்லக்கூடாங்க. நம்ம ஹீரோயினி சும்மா மாசா என்ட்ரி கொடுத்து ஹாய் ஃபேமிலி அப்படின்ட்டு உள்ள வர்றாங்க. உள்ள வந்தவங்க அப்படி வந்தோடனே அவங்க மாமா என்னமா நீங்க என்னமா பண்ற அப்படின்னு டக்குன்னு அவங்க கண்ணடிச்சுட்டு நல்ல வேலை நம்ம குடும்பத்துல எல்லாரும் இங்க தான் இருக்காங்க. ஓகே மாமா உங்களுடைய பிறந்த நாளைக்கு என்னால வர முடியல, கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன், அதான் நம்மளுடைய சொந்தக்காரங்க பந்தக்காரங்க எல்லாம் இருக்காங்கல்ல இவங்க எல்லாருக்கும் சாப்பாடு ட்ரீட் எல்லாமே கொடுக்கலான்னு முடிவு பண்ணி எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன் அப்படின்றாங்க. நம்மால் அப்படி பாக்குறாரு. உனக்கு எப்படிமா தெரியும் அப்படின்னு. அதெல்லாம் நான் இருக்கல மாமா அப்படின்றாங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, மருமக அப்படின்னா சும்மா மாசான மருமகளா இருக்காங்க இவங்க. ஆனா இவங்க
ஒரு அண்ணன் கேக்குறாப்ல, ஹீரோட அண்ணன், ஆனா இவளுக்கு எப்படி தெரியும் இந்த மேட்ரு? அதுவா ஒண்ணு இல்லனே, நான் தானே மெசேஜ் பண்ணேன் அப்படின்னா அப்பதான் தெரியுது நம்ம ஆளு கடக்குள்ள உட்காந்து நம்ம ஹீரோனிக்கு தான் மெசேஜ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சோ இந்த மாதிரி எங்க அப்பா எலெக்ஷன்ல நிக்கிறாரு, அதுல கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு, எனக்கு உங்களோட ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்டு ஜஸ்ட் ஒரு மெசேஜ் தான் போட்டிருப்பாங்க. அந்த மெசேஜுக்கான ரியாக்ஷன் பாருங்க எப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்னு. ஆனா வந்த நம்ம ஹீரோயினி, ஹலோ எவ்ரிவன், நான் தான் இந்த விவசாயியுடைய மருமகள் அப்படின்னு சொல்றாங்க. சும்மா அதுல கெத்தா சொல்லிட்டு அவங்க வந்துட்டு, ஓகே மாமா, இப்ப வந்துட்டு உங்க பிறந்த நாளைக்கு நீங்க நிறைய பேருக்கு கிஃப்ட் கொடுக்க முடியல, ஏதோ என்னால முடிஞ்சது, அதுல ரொம்ப நல்ல ஒரு 4-5 கிஃப்ட் தான் இருக்கு. இத்தாலியில செய்யப்பட்ட ஹேண்ட் மேக்கான ஹேண்ட் பேக் ஒன்று இருக்குது, அது போக வந்து பியூட்டி ப்ராடக்ட், அதுக்கப்புறம் ஒரு எலக்ட்ரிக்கல் ஐட்டம், அதுக்கப்புறம் ஒரு மொபைல், இந்த மாதிரி ஒரு 4-5 ஐட்டம் சொல்றாங்க. சொல்லிட்டு இது எல்லாமே உங்களுக்கு தான் மாமா, நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, உங்க குடும்பத்து கூட ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி மேக்க அந்த கிஃப்ட்டை வந்து எலெக்ஷனுக்காக கொடுக்குறாங்கிறத சொல்லாம கொடுக்குறாங்க. எல்லாரும் பார்க்கணுமே, என்னடா இது இவனோட மருமகளா இது இப்படி வந்து நிக்கிறாளே அப்படின்ட்டு ஆச்சரியப்பட்டு எல்லாரும் கிஃப்ட்டை வாங்கிட்டு ஊன்னு கத்திக்கிட்டு சந்தோஷமா இருக்காங்க. அங்க பார்த்தா கிராமமே பயங்கரமா பார்ட்டி கொண்டாடிட்டு இருக்கு. எவெல்லாம் வாய் நிறைய பேசினானோ அவெல்லாம் வாய் நிறைய குடிச்சிட்டு தின்னுகிட்டு இருக்கான். எல்லாரும் வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சைடுல பாத்தீங்கன்னா அவங்க அம்மா ஹீரோக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, போனே எடுக்க மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு சரி மெசேஜ் பண்ணணும்னு டைப்ல அடிச்சிட்டாங்க. அந்த நேரத்துல கரெக்டா பையன் போன் பண்ணிடுறான். நம்ம ஹீரோவும், ஆமா சாரிமா மிஸ் கால் இப்பதான் பார்த்தேன், கொஞ்சம் வேலையா இருந்தேன் அதனால தான் எடுக்க முடியல, சொல்லுங்கம்மா என்ன விஷயம் அப்படின்றப்ப, இல்லப்பா உனக்கும் பொண்டாட்டிக்கு எதுவும் சண்டையா அப்படின்றப்ப, இல்லம்மா ஏமா அப்படின்னு, இல்ல ஆக்சுவலி ஹேயா நீங்க வந்திருக்கா அப்படின்னு, என்னமா சொல்றீங்க, அவன் இங்க என்ன பண்றா அப்படின்றப்ப, இல்லடா இந்த மாதிரி உங்க அப்பா வந்து எலெக்ஷன் நிக்கிறார்ல அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருக்கா, அதான் உனக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்கறக்கா தான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு. அவன் வந்துட்டு அப்படியே யோசிக்கிறான், இல்லம்மா எனக்கு இந்த விஷயம் தெரியாது, ஓகே அவ எங்க இருக்கா, வீட்டுல தான் இருக்கா, சரி ஓகே நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி வர்றாரு. இங்க நம்ம ஹீரோயினி அப்படியே வீட்டுக்குள்ள மெதுவா வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு ஹீரோவை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அங்க இருக்கிற டேபிள் பக்கத்துல போகும்போது அங்க நிறைய போட்டோஸ்லாம் இருக்கு, அதையும் பாக்குறாங்க. பார்த்துட்டு டேபிள்ல ஒரு 3 போட்டோஸ் இருக்கும், அதையும் பார்த்துட்டு டக்குன்னு டிராயரை திறந்து பாக்குறாங்க. பார்த்தா உள்ள ஒரு ஐபேட் இருக்குது. இது வந்து இப்போ உள்ள ஐபேட் கிடையாதுங்க, முன்னாடி உள்ள பழைய சாங் கேட்கிற ஐபேட். இந்த ஐபேட் எத்தனை பேர்கிட்ட இருந்தது, இது வரைக்கும் யாரெல்லாம் பார்த்திருக்கீங்க, இதெல்லாம் சாங் கேட்டிருக்கீங்க அப்படிங்கறத மட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. ஏன் அப்படின்னா ஒன் ஆஃப் த ஃபேவரட்டான ஐபேட்னு சொல்லலாம் எனக்குமே. இது என்கிட்டயுமே இருந்தது, பட் பர்டிகுலரா என்கிட்ட இந்த கலர் இல்ல, என்கிட்ட இருந்தது ரெட் கலர், இது ரோஸ் கலர், பட் இதே மாடல் ஐபேட் என்கிட்டயுமே இருந்தது. சோ அதை எடுத்துட்டு அப்படியே மெதுவா வந்து அவங்க உட்கார்ந்து பாட்டை போட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஐபேடுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஸ்டோரியே இருக்குங்க. ஆனா இப்போ ஒரு சூப்பரான மூவ்மெண்ட் நடக்குங்க. என்ன அப்படின்னா நம்ம ஹீரோவோட தங்கச்சி பையன் அங்க வருவான். இந்த பையன் என்ன பண்ணுவானா, ரொம்பலாம் காட்டியிருக்க மாட்டாங்க, 1-2 சீன்ல தான் காட்டியிருப்பாங்க. இந்த பையன் வந்தவன் அப்படியே பார்க்கறான். பார்த்துட்டு, ஹலோ மேடம் நீங்க யாரு? யாரு நானா? நான் இந்த வீட்டோட மருமகப்பா. யாரு நீங்க? இந்த வீட்டோட மருமகளா? எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாரையுமே எனக்கு தெரியும், நான் இது வரைக்கும் உங்களுக்கு இங்க பார்த்ததே இல்லையே. இல்ல நான் வந்து சிட்டில இருக்கேன், இங்க அடிக்கடி வரமாட்டேன், எப்பயாவது ஒரு தடவை தான் வருவேன் அப்படின்னு. அவன் அப்படியே பார்க்கறான். டேய் நம்புடா, உண்மையிலே நான் இந்த வீட்டு மருமக தாண்டா அப்படின்னு. ஓ அப்படியா, சரி ஓகே, அப்ப இந்த வீட்டுல இருக்கக்கூடிய நாயோட பேரை சொல்லுங்க அப்படின்னு. அவங்க அப்படியே யோசிக்கிறாங்க, யோசிச்சுட்டு கோல்டி அப்படின்றாங்க. அப்புறமேல அவன் யோசிக்கும், இல்ல பிங்கி, இல்ல டாங்கி அப்படின்னு சொன்னோன்னே, நிறுத்துங்க, இங்க வீட்டுல நாயே கிடையாது, நீங்க போய் சொல்றீங்க, எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு விஷயம் இடிக்குது, நீங்க இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களே இல்ல. அவங்க டேய் உண்மையிலேயே நான் இந்த வீட்டு மருமக தாண்டா, இங்க பேக்கியானா இருக்காருல அவர் தாண்டா என்னுடைய ஹஸ்பண்ட், நான் அவரோட ஒய்ஃப்டா, அவங்க தான் கல்யாணம் பண்ணிருக்கேன் அப்படின்னு. ஓ பேக்கியானாவா, ரைட் எங்க அப்பா சொல்லியிருக்காரு, ஓகே அப்படின்னு சொல்லி டக்குன்னு எந்திரிச்சு, என்னைய மன்னிச்சிருங்க ஆண்டி, வணக்கம், என்னுடைய பேரு எல் வாபின் அப்படின்னு அவருடைய பேரை சொல்றான். சொல்லிட்டு நிக்கும் போது அவங்க, ஓ நீதானா அந்த குட்டி பையன், வாண்டு பையன் சொல்லி அடிக்கடி உன் பேரு கேள்விப்பட்டிருக்கேன்டா அப்படின்றாங்க. அவங்க சொன்ன உடனே ஆமா ஆண்டி அப்படின்றான். சரி ஆண்டி மன்னிச்சுக்கோங்க, என்னைய உங்களை வந்து நான் பார்த்தது இல்ல அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே ஆண்டி ஆக்சுவலி வந்துட்டு வெளியே ஒரு கார் நிக்குதுல, அந்த கார் உங்களோட தான், ரொம்ப அழகா பண்பா கேக்குறாங்க பையன். ஆமாடா என்னோட கார் தான்டா அப்படின்னு. வாவ் சூப்பர் ஆண்டி, செம்ம கார் அது. அது பாத்தீங்க அப்படின்னா V8 மாடல் தானே, டபுள் டர்போ இன்ஜின் பொருத்தப்பட்டது, செம்ம ஹார்ஸ் பவர் கொண்டது, பயங்கரமான எக்ஸ்பென்சிவான காரும் கூட, ஒன் ஆஃப் த ஃபாஸ்ட் காரும் கூட அப்படின்னு அந்த காரை பத்தி பயங்கரமா எக்ஸ்பிளைன் பண்றாங்க இந்த பையன். ரொம்ப யூனிக்கான காரும் கூட ஆண்டி, ஆகா என்னோட சொந்த ஆண்டி இந்த கார் வச்சிருக்காங்களா, அதை நினைச்சு எனக்கு பெருமையா இருக்கு அப்படின்னு சந்தோஷப்படுறான். ஹீரோனி சிரிச்சிடுறாங்க, என்னடா இவன் சொன்ன மாதிரி சுட்டித்தனமா இருக்கானே அப்படின்னு. அந்த பையன், ஆண்டி ஆக்சுவலி எனக்கு அதுல ஒரு ரைடு கிடைக்குமா அப்படின்னு ரொம்ப பணிவா கேக்குறாங்க. இல்லடா எனக்கு லேட் ஆகுது, கொஞ்சம் ஃப்ரீயா விட்டனா நல்லா இருக்கும் அப்படின்றப்ப, ப்ளீஸ் ஆண்டி அப்படின்றான். அவங்கள அப்படியே பாக்குறாங்க. பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் கார்ல ஏத்தி விட்டு அவர் டிரைவர்ட்ட ஆக்சுவலி வந்துட்டு இந்த பையனை கூட்டிட்டு ஒரு 4-5 ரவுண்டு போயிட்டு வாங்க, கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு லாங்காவே கூட்டிட்டு போயிட்டு வாங்க, ஓகேவா, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் வெயிட் பண்றேன் அப்படின்னாங்க. ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கிளம்புறாரு. போறப்ப கூட பாருங்க அப்படி ப்ராமிஸ் பண்ணிட்டு போறாங்க ஒரு வித்தியாசமா. இவங்களுக்கு இந்த பையனை வந்து ரொம்ப கியூட்டா இருக்கா, ரொம்ப கியூட்டா நடந்துக்கிறான்ல, அதனால ரொம்ப பிடிச்சு போச்சு போல இருக்கு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஹெட்போனை மாட்ட போகும்போது கரெக்டா அந்த ஹெட்போன் கீழே விழுகும். அப்படி கீழே விழுகும்போது பாத்தீங்க அப்படின்னா சரி எடுக்கலான்னு போறாங்க. ஆனா டக்குன்னு அந்த நேரத்துல அவங்களுக்கு பழைய இல்யூஷன்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருது. பார்த்தா அவங்களால அந்த ஹெட்போனை தொட முடியல, டக்குன்னு அவங்க இல்யூஷன்ஸ்குள்ள போயிடுறாங்க. பார்த்தா திடீர்னு இருந்த இடம் அப்படியே இருள ஆரம்பிச்சிருது. அவங்களுக்கு அந்த இல்யூஷனுக்குள்ள போகும்போது பாத்தீங்கன்னா அவங்களோட பேண்ட் எல்லாம் ஆல்ரெடி சகதியா இருக்கு, ஒரு பக்கம் லேசா கிழிஞ்சிருக்கு, அவங்களால நடக்க கூட முடியல. டக்குன்னு அந்த இடத்துல ஒரு மாதிரி உட்கார்ந்து அழுக ஆரம்பிச்சிடறாங்க, என்னடா பண்றது தெரியல அப்படின்னு. சோ இந்த அளவுக்கு
அளவுக்கு ஹீரோயினி வந்து பயங்கரமா எஃபெக்ட் ஆயிட்டு இருக்கும்போது இங்க நம்ம ஹீரோ அப்பதான் வந்து ஊருக்குள்ள என்ட்ரி ஆகுறாரு. இங்க ஹீரோ வரும்போது பாத்தீங்கன்னா அங்க எல்லாரும் ஜாலியா பார்ட்டியை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல கரெக்டா அவர் வந்தோடனே அப்படி உள்ள போனோடனே அங்க பார்த்தா எல்லாருமே பார்த்துட்டு அவங்க அப்பா அம்மா அந்த வந்துடா இவன் தான் என்னுடைய கடைசி பையன் அப்படின்றாங்க. எல்லாருமே பாராட்டி இருக்காங்க. பரவாயில்லப்பா உன் ஒய்ஃப் இவ்வளவு நல்ல பொண்ணா இருக்காளப்பா அப்படி இப்படின்னு. அந்த நேரத்துல அங்க ஒரு பொண்ணு வந்து ஆக்சுவலி வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அவங்கள பார்க்கணும்னு ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா, நீங்க ரொம்ப ஃபேமஸான ஆளாயிட்டீங்களே ப்ளீஸ் அப்படின்னே அவரும் சரின்னு சொல்லி அமைதியா இருந்துறாரு. அந்த அம்மா போட்டோ எடுக்கும்போது அவங்க அண்ணன் கூட இருப்பாரு இல்லையா, தம்பி நீங்க கொஞ்சம் தள்ளிக்கோங்க அப்படின்னே கை மேல போட்டு பையோ கையடியா அப்படின்னு சொல்லிட்டு அழகா போட்டோ எடுத்துருக்காங்க. அவங்க அப்பா அம்மா டேய் என்னடா இது ரெண்டு பேரும் தனித்தனியா வர்றீங்க, என்ன டிவோர்ஸ் பண்ணிட்டியா என்ன, இல்ல எதுவும் நடக்கலையா, நீ மாறுவன் பார்த்தா மாறாம அப்படியே சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு. எப்பா அதை பத்தி அப்புறமே பேசுவோம், என் பொண்டாட்டிங்கப்பா அப்படின்றப்ப எங்க வீட்டுல தான் இருப்பா அப்படின்னு அவங்க அண்ணன் இருந்துட்டு இல்லடா வந்துட்டு நம்ம மருமகனை கூட்டிட்டு வெளியே போன மாதிரி இருந்துச்சுடா பாடுறா அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு இவரும் போய் போன் பண்ணி பாக்குறாரு. கரெக்டா அந்த நேரத்துல அந்த டிரைவர் அந்த பையனை கூட்டிட்டு வர்றாங்க. வந்தன டிரைவர்ட்ட எங்க அப்படின்னு கேட்கும்போது சார் இங்கதான் சார் மேடம் இருந்தாங்க, பையனை ரைடு கூட்டு போயிட்டு வர்றதுக்குள்ள ஆளை காணோம் சார் அப்படின்னு. கரெக்டா அந்த இடத்துல அந்த ஐபேட் இருக்கிறத பாக்குறாரு. பார்த்துட்டு என்னடா அது இது கடா வெளியே கிடக்கு அப்படின்னு எடுத்து பாக்குறாப்புல. பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு இவர் தேட ஆரம்பிச்சாரு. பாத்தீங்களா டிவோர்ஸ் பண்ணிட்டு போலான்னு இருக்கிற ஒரு மனுஷன் தான் பொண்டாட்டிய காணோன்னு சொன்னனே பயங்கரமா தேடிக்கிட்டு இருக்காரு. சும்மா சொல்லக்கூடாதுங்க, சைக்கிள் எடுத்துட்டு தெரு தெருவா சும்மா நாயை விட மோசமா பயங்கரமா சுத்தி தேடிக்கிட்டு இருக்காரு. ஹெயான் 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 கத்திக்கிட்டே சுத்திக்கிட்டே இருக்காருங்க. பார்த்தா ஆல்மோஸ்ட் இருட்டவே ஆரம்பிச்சிருது. அப்பையும் விடாம துரத்தி தேடிக்கிட்டே இருக்காரு. மனுஷன் இந்த மாதிரி தேடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினி அப்படியே வந்துட்டு பாதை தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க பாட்டுக்கு ஒரு இடத்துல நடந்து வராங்க. பார்த்தா ட்ரெஸ் எல்லாம் கந்தல் கோலமான மாதிரி இருக்குது. அவங்க பாட்டுக்கு நடந்து இருக்கும்போது தூரத்துல ஒரு லைட் ஏரியா மாதிரி இருக்கு. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ வர்றாப்ல. அப்படி வந்த மனுஷன் டக்குன்னு சைக்கிளை போட்டு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா, எங்க போன, ஏன் போன் எடுக்கல, என்ன ஆச்சு அப்படின்னு காச்சா புடிச்சா கத்த ஆரம்பிக்கிறாரு. ஏன் இங்க இருக்க அப்படின்னு கேட்கும்போது நீ ஏன் லேட்டா வந்தன்னு கேக்குறாங்க நம்ம ஹீரோயினி. அவருக்கு ஒன்னும் புரியல. ஃபர்ஸ்ட் நீ எனக்கு இதை சொல்லு, இங்க கிராமத்துல நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, அதுவும் என்கிட்ட சொல்லாம வந்திருக்க, என் குடும்பத்து கூட வந்து இங்க இருந்திருக்கே, ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிட்டு வரணும்னு தோணு இருக்குதா. இப்ப எங்க அம்மா போன் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது. ஆனா அங்க பார்த்தா உன்னை எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க, நீ என்னடா இங்க இருக்க, ஆளையே காணோம், என்னதான் நடக்குதுங்க அப்படின்னு கேட்கும்போது இல்ல நான் சும்மா வாக்கு தான் வந்தேன், நடந்து வந்தேன், ஆனா திடீர்னு வந்து இப்படி ஆயிப்போச்சு அப்படின்றாங்க. என்ன நடந்து வந்த, கொஞ்சமாவது யோசனை இருக்கா உனக்கு இந்த கிராமத்துல எந்த ரூட்டும் தெரியாது, நீ எதுக்காக வந்து தேவையெல்லாம் வாக்கிங் வரன்னு வர்ற, நீ காணாம போயிட்ட அப்படின்னு சொல்லி நான் தான் கவலைப்பட்டு தேடிக்கிட்டு இருக்கேன், எனக்கு தான் பயமாயி போச்சு அப்படின்னு. எதுக்கு பயப்படணும் நீங்க அப்படின்றாங்க. அவர் என்ன சொல்றது தெரியல. ஆனா இவங்க சொல்றாங்க முதல்ல என்னைய நோயாளி மாதிரி ட்ரீட் பண்றது நிப்பாட்டுங்க. அவரும் சரிதான் கரெக்ட் தான், உன்னைய பேஷண்ட் மாதிரி ட்ரீட் பண்றது உனக்கு பிடிக்காதுல்ல, சரி ஓகே உன்னை பத்தி நான் கவலைப்படல, நான் உன்னை தேடி வந்தது என்னுடைய தப்பு தான் அப்படின்ட்டு அவர் பாட்டு கிளம்பிடுறாரு. ஆனா இவங்க ஒரு மாதிரியா நிக்கிறாங்க. அந்த நேரத்துல கரெக்டா சுத்தி லைட் எல்லாம் எரியுது. இவங்க அப்படியே கையெல்லாம் மடக்கி இருக்கும்போது ஆக்சுவலி உண்மை என்ன அப்படின்னா நான் மறந்துட்டேன் அப்படியே நம்ம ஹீரோ ஸ்டன் ஆகி போய் நின்னுறாரு. இவங்க அப்பதான் சொல்றாங்க ஆக்சுவலி வந்துட்டு நான் எதுக்காக இங்க வந்தேன், ஏன் இப்படி போனேன், எதுவுமே எனக்கு ஞாபகமே இல்ல, எல்லாத்தையுமே மறந்துட்டேன், எனக்கு வீட்டுக்கு வர்ற வழி கூட தெரியல அப்படின்றாங்க. இவர் அப்படியே ஸ்டன் ஆகி போய் நின்னவர் அப்படியே திரும்பி பாக்குறாரு. உண்மை என்ன அப்படின்னா எனக்கு இங்க இருக்கிற யாரையுமே ஞாபகமே இல்ல, அதனாலதான் நான் இங்கேயே நின்னுட்டேன், எனக்கு என்ன பண்றது ஏது பண்றதுனே தெரியல, ஒரே பயமாயி போச்சு, நான் பயந்துட்டேன் அப்படின்றாங்க. சோ இதை அவங்க அழுதுகிட்டே சொல்லும் போது அப்படியே மனுஷன் பார்த்து உருகிறாருங்க. அவர் ஒரு மாதிரி கவலைப்பட ஆரம்பிச்சிடாரு. அதே நேரத்துல எதை பத்தி யோசிக்காம டக்குன்னு ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாருங்க. ஆக்சுவலி இந்த இடத்துல நம்ம ஹீரோனிக்கு தேவையானது இந்த விஷயம் தான் அப்படின்னு எனக்கு தோணுதுங்க. உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே, இதோட இந்த எபிசோட முடிச்சிடறானுங்க. இதுக்கப்புறம் நாளைக்கு என்ன நடக்குதுங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திக்கலாம் மக்களே. நன்றி.